ஆயுர்வேதம் இது வந்து ஆயுஷ் இன்டகிரேட்டட் மெடிசன் இல்ல, ஒரு நிமிஷம், இன்டகிரேட்டட் மெடிசன் அது ஆராய்ச்சி பூர்வமாக கோமியத்திட்ட மைக்ரோ ஆர்கானிசத்தை பிரிவென்ட் பண்ற கேரக்டர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனாலதான் வீட்டுக்கு முன்னால தெளிப்பாங்க, அது வீட்டுக்கு முன்னால தெளிப்பாங்க. அதனால அது வந்து ஆராய்ச்சி பூர்வமாக ஆயுர்வேதத்தில் மாட்டின் சிறுநீர் என்கின்ற கோமியம் மருந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. அமிர்த நீர் என்று குறிப்பிடுகிறார்கள் அதை. ஆக அந்த மருத்துவத்துல ஆயுர்வேதத்துல அது மருந்துன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து நம்ம தமிழ்நாட்டில் நம்ம சங்க இலக்கியத்துல மாட்டு சாணம் பூசிய முற்றங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லையா? அப்ப மாட்டு சாணத்துல உங்களுக்கு கிருமி நாசினி இருக்குன்னா மாட்டு சிறுநீர்லயும் கிருமி நாசினி இருக்கு. அதைத்தானே நம்ம சொல்றோம். எல்லா மிருகங்கள் உள்ள நம்ம சொல்லல. இந்த சிறுநீருக்கு இந்த குணம் இருக்கிறது என்பது ஆராய்ச்சி பூர்வம். இன்னும் சொல்ல போனா மியான்மர், ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் இதை எடுத்துக்கொள்கிறார்கள். அதனால இது ஒட்டுமொத்தமா புறந்தள்ள முடியாது. இது ஆயுர்வேதத்தில் மருந்தாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்று நான் சொல்றேன். அதுக்கு வந்து 80 வகையான நோய்களுக்கு அது பயன்படுத்தலாம் ஆயுர்வேதம் சொல்றது. அது அவர் சொன்ன காய்ச்சல் அந்த 80 வகையான நோயில ஒன்னா இருந்திருக்கலாம்ல. ஒரு அறிவுபூர்வமாக, ஒரு விஞ்ஞான பூர்வமாக ஒரு தொழில்நுட்ப கல்லூரியை தலைமை தாங்கி கொண்டிருப்பார் சும்மா சொல்வாரா நான் கேட்கிறேன். ஆக நீங்க வந்து என் உணவு என் உரிமைன்னு நீங்க சொல்றீங்க. ஒரு இடத்துல போய் மாட்டு இறைச்சியை கொண்டு அலுவலகத்துல தூக்கி வீசுறீங்க, இத மாதிரிலாம் செய்றீங்க. ஆனா விஞ்ஞான பூர்வமாக அது மருந்து என்று சொல்லும் போது ஏன் அதை ஒத்துக்கொள்ள மறுக்கிறீர்கள்? பாஜகவோ இல்லை என்றால் இந்திய பண்பாட்டு முறையில எது சொன்னாலும் அதை ஒத்துக்கொள்ள மாட்டோம். அது படித்தறிந்தவர்கள், அது உண்மை. அவருக்கு என்ன உள்நோக்கம் இருக்க முடியும்? கோமியம் என்பது அது பதப்படுத்துவது, பஞ்சகவியம் என்பது இன்னைக்கு அமேசான்ல கிடைக்குது. அதனால இது சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணது என்பது நான் இன்டகிரேட்டட் மெடிசன்ல எனக்கு நம்பிக்கை உண்டு. நான் வந்து மருத்துவம் படித்த அலோபதி படித்த டாக்டர், ஆனா ஆயுஷ் என்ற இன்டகிரேட்டட் மெடிசன்ல எனக்கு நம்பிக்கை உண்டு. அதுல இதுக்கு என் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதே நான் சொல்றேன்.